என் தங்கச்சிய பாவம்மா. பின்ன அந்த ஜெயராணி இருக்காளே, அவ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. ஜெயபிரகாஷ் என்ன இத்தனை வருஷமா கோமால இருந்ததுக்கு அவதான காரணம். அவளை ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்தப்பவே மீனா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த ஜெயராணி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. மீனாவால ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சுதா? இல்ல ஜனமாதான் அவங்க மகளை விட்டு கொடுத்துருவாங்களாம். இல்ல இதெல்லாம் மீனாவுக்கு தான் தெரியுமா? பாவங்க மீனா, அப்பாவிங்க. ஏங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆகும் ஆகும். சரி, நாமளும் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பார்க்கலாம் வாங்க. என்ன சிபி சார், இப்ப மார்க்கெட்ல எல்லாரும் உங்களையும் ஒய்ஃபை பத்தியும் தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா சார், ஜனா மேடம் ஃபேமிலியோட அடுத்த வாரிசு யாருன்னு ரொம்ப நாளா எங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு ஆளுக்கு 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஜனா ஃபுட்ஸ 10 தலைமுறைக்கு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காம்படிஷன் இல்ல சார். சார், அப்படி நினைச்சு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. நமக்கு போட்டி இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவும் நம்ம செய்யற வேலைய சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜனா மேடம், கரெக்டான ஆளதான் பொறுப்புல உட்கார வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கேரி ஆன். ஓகே ஓகே மேடம். சோ உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நோ சார். மீனா வரேத. மீனா மீனா வரேத. அத்த என்னத்த? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? நானா வர சொன்னேன்? கம்பெனில இருந்து வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல, இவளும் சேர்ந்து வந்திருக்கா. எப்படியாவது எதையாவது பண்ணி நம்ம கூட சேர்ந்துடலான்னு நினைக்கிறா. இப்போதைக்கு அவ ஒரு வேலைக்காரி தானே, வேலை செய்யட்டும். அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஜனமா, என்னாச்சு ஜனமா? ஜனமா, வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிற விருந்த மாசத்துக்கு ஒரு தடவை வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். ஷூர். மேடம், உங்க ரெஸ்டாரண்ட்ல கூட இவ்வளவு ருசியான சாப்பாடை சாப்பிட முடியாது. அசத்திட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க. மீனா, அத்த யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனி. சரிங்க அத்த. ஏய், என்ன இங்க என்ன பண்ற? எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல, போய் இலை எடுக்க வேண்டியதானே? என்ன செய்ய மாட்டியா? வேலை செய்ய தானே வந்திருக்க. போ போ. ஆளும் மூஞ்சும். இவங்களா? தமிழ், என்ன மாமா? கோவப்பட வேண்டியது நீ இல்ல தமிழ், வேற ஆள். கொஞ்சம் பொறுமையாரு. என்ன மாமா?
எங்க அம்மாவை எச்சியெல்லாம் எடுக்கவா வர சொன்னீங்க? எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க பாருங்க. படட்டும். நடக்கிறத அமைதியா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாரு. எல்லாம் நல்லதுக்காகத்தான். என்னண்ணே? குடுமா. ஐயோ, கீழே கொட்டிருச்சு. ரசம் கீழே ஊத்திருச்சுல்ல, தரைய தொட. பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க, வா வந்து தரைய தொட. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வேலை செய்தானே இங்க வந்த. வந்து தரைய தொட. வா, போய் துணி எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் வா. தமிழ், ஏ மாமா, நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னல, பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துச்சுன்னு? இது ஜனாமாக்கு பிடிக்காது, கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சும், அத்தையும் சித்தையும் அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் மாமா அவங்கள வர வச்சீங்க? உங்களால எதுவும் தடுக்க முடிஞ்சதா? இல்ல என்னாலதான் தடுக்க முடிஞ்சதா? அம்மா பாவம், இன்னும் எவ்வளவு அவமானத்தை தான் சந்திக்க போறாங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நம்ம கூட இருந்தும் நம்மளால எதுவுமே செய்ய முடியல. செய்யாத தப்புக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தண்டனை அனுபவிப்பாங்க? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஜனாமாவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு வர வைக்கலாம்ல மாமா. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? தமிழ், நடந்த பிரச்சனையில நீ சங்கடப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை.